அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க. அதை பற்றியும் அவங்க சொன்னதை பற்றியும் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நள்ளிரவில் இருந்தே பார்த்தீங்கன்னா போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தாங்க. அதனால ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையிலேயே பார்த்தீங்கன்னா பெரும் பதற்றம் ஏற்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு பெரும் கேள்விக்குறியே உண்டானது. என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவில் அந்த மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவும் தமிழக அரசு இதை பற்றி கண்டுக்கல, விஜய் தலைமையிலான அரசு கேவலமாக நடந்துக்குது அப்படின்ட்டு சொல்லி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போது அங்கே கூடியிருந்த சில திமுக தொண்டர்கள் திரிஷான்னு கோஷம் எழுப்பினாங்க. அதை பார்த்துட்டு உதயநிதி எதுவும் கண்டுக்காம எங்கே தண்ணி வருதோ வரலையோ அங்கே தண்ணி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சிரித்தபடியே இரட்டை அர்த்தத்தில் பேசியிருந்தார். இதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதின் போது என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி சொன்ன விஷயமும் தற்போது வைரலாகி வருகின்றது. சென்னை காவல்துறை இணை இயக்குனர் விஜயகுமார் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்டாங்க. கைது நடவடிக்கைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற வாரண்டை காட்டாம நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு திமுக நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. போலீசாரை நுழைவாயிலேயே தடுத்து இருக்காங்க. இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கிருத்திகா உதயநிதி மற்றும் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இணை ஆணையர் விஜயகுமாருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போது உதயநிதிக்கு 10 நிமிடங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்னும் நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருப்பதால மனிதாபிமான அடிப்படையிலாவது கால அவகாசம் வழங்குமாறும் உதயநிதி ஸ்டாலினின் மனைவி பார்த்தீங்கன்னா அந்த போலீசாரிடம் கெஞ்சி இருக்காங்க. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டு இருக்கிறாரு இணை ஆணையர் விஜயகுமார். கைது நடவடிக்கை முறைப்படி நிறைவேறும் வரை போலீசார் அங்கிருந்து நகர மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் மனைவியிடம் போலீசார் கராராக தெரிவித்திருக்காங்க. இதனால் அந்த வீட்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு எவ்வளவோ கெஞ்சியும் கூத்தாடியும் உதயநிதி ஸ்டாலினின் மனைவி கெஞ்சி பார்த்தோம், கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம உடனடியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை கைது செய்திருக்காங்க. இந்த கைதுக்கு பிறகு இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்ற மாதிரியும் தாவேக அரசு தங்களை பழி வாங்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.